ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம ஏஸ் படத்துக்குரிய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மெயினாக வந்து நம்ம விஜய் சேதுபதி, யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீனில் நம்ம விஜய் சேதுபதி வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறாரு. இறங்கிட்டு வந்து பார்த்தா நம்ம யோகி பாபு மீட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. யதார்த்தமாக வந்து ஹீரோனிக்கும் நம்ம ஹீரோவுக்கும் லவ் வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோனிக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வந்தாங்க, இதுதான் வந்து கதையே. இந்த படம் ஃபுல்லாக வந்து மலேசியாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு வந்து தோணுச்சு. ஒவ்வொரு சீனும் வந்து சூப்பராக வந்து சினிமோகிராஃபி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. எப்பயும் போல அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் யோகி பாபு. ஸோ யோகி பாபு வந்து பார்த்தா சில படத்துலலாம் வந்து காமெடி பண்ணுவார். நமக்கு காமெடி சிரிப்பே வராது. ஆனால் இந்த படத்தில் வந்து நல்லா காமெடி பண்ணியிருக்காருப்பா. ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வந்துச்சு. ஸோ நல்லா கவுண்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக வந்து இந்த மாவீரன் படத்தில் வந்து நம்ம யோகி பாபு காமெடி பண்ணியிருப்பாரு. நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு சில சீன்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு கெக்கமெக்கான சிரிக்கிற அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கே பாராட்டலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான கதை. அதை வச்சு படம் எப்படி நகருது, அதுதான் வந்து படமே. சிம்பிளான கதை, எல்லா பேத்துக்கும் புரியிற மாதிரி ஒரு கதை. ஸோ இவங்க வந்து ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது இழுத்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்க வேண்டிய சீனை 10 நிமிஷமா இழுத்துருக்காங்க. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல லேக் ஆகும். நமக்கே வந்து ஏன்டா அந்த சீன்லாம் வந்து ரொம்ப இழுக்கிறீங்க அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு சில சீன்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதியோட ஆர்ஜின் வந்து சொல்லவே இல்லை. பாஸ்டில் வந்து விஜய் சேதுபதி எப்படி இருந்தார், அதை பற்றி இந்த படத்தில் எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு சும்மாச்சு சொல்லியிருக்கலாம், இல்லை சீன் பை சீனாக ஒரு சீனாச்சும் காமிச்சிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு சீனும் காமிக்கவே இல்லை. விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஒர்க் பண்ணாரு, எதனால அப்படி இருக்காரு, அதை பற்றி வந்து இந்த படத்தில் சொல்லவே இல்லை. மேபி வந்து அந்த சீன் வந்து டெலீட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை வந்து இந்த படத்தில் வந்து ஒழுங்காக சொல்லவே இல்லை. ஸோ அது வேற எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் தோணுச்சு. ஓவரால் இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக நான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்ல முடியல. ஒன் டைம் நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடல்ட் சீன் வந்து எந்த ஒரு சீனும் இந்த படத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் ஃபேமிலியோட இந்த படம் போய் பார்க்கலாம் தாராளமாக. அவ்வளோதாங்க நம்ம ரிவ்யூ. வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த படம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தா உங்களுடைய ஒப்பீனியன் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.